மிக துல்லியமாக கணிக்கப்பட்ட உங்களுடைய ராசி பலன்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை டச் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் வரும், அதை அழுத்திக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும். தனுசு ராசியில் பிறந்த உங்களுக்கு கடவுளினுடைய விதிப்படி தான் அனைத்தும் நடக்கும். குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா ஒவ்வொரு தெய்வமும் பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு பலன்களை கொடுப்பாங்க. ஒரு பிரச்சனையா, இந்த கோவிலுக்கு போங்க, இந்த தெய்வத்தை வணங்குங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஒரு வகையில் பார்க்கும்போது கிரக நிலை, கிரக மாற்றத்தின்படி, அம்மையினுடைய விதியின்படி உங்களுடைய குடும்பத்தின் நிலை எப்படி இருக்கும், தொழில் எப்படி அமையும், அதாவது பணம் குவிய என்ன பண்ணணும். இன்னொரு முக்கியமான விஷயம், தனிப்பட்ட முறையில் ஜாதகம் பார்க்க இந்த வாரத்துக்கான அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ண சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. நாம் கண்டினியூவாக இப்போலாம் வீடியோவில் கொடுத்துட்டு தாங்க இருக்கோம். இப்போது ரூபாய் 199க்கு தெளிவாகவும் விளக்கமாகவும் நம்ம ஜாதகம் பார்த்து தரோங்க. அதுவும் இந்த ஒரு மாதம் மட்டுங்க. அது மட்டும் இல்லாமல் தாழ்மையான வேண்டுகோள், இந்த நம்பருக்கு ஃபோன் கால் எதுவும் பண்ண வேணாங்க. ஜஸ்ட்டு உங்கள் வாட்ஸ்அப்பில் இருந்து மெசேஜ் அனுப்புனாலே போதும். உங்களுக்கு தேவையான அனைத்து டீட்டெயிலுமே நம்ம டீமில் இருக்கிறவங்க கொடுத்துருவாங்க. அப்பாயின்மெண்ட் டேட் மற்றும் டைம் ஃபிக்ஸ் பண்ணதற்கு பிறகு அந்த நேரத்தில் நான் உங்களுக்கு ஃபோன் கால் பண்ணி ஜாதகம் பார்த்து பலன்கள் சொல்லிவிடுவேங்க. உங்களுக்கு வாய்ஸ் நோட் வேணும் அப்படின்னாலும் அதையும் நாங்கள் அனுப்பிச்சிடுவோம். ஜஸ்ட் நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் மட்டும் பண்ணாலே போதுங்க, உங்களுக்கு டீட்டெயில் அப்படிங்கிறது சொல்லிவிடுவாங்க. அப்புறம் நிறைய பேர் கேட்குறாங்க எவ்வளோ நேரம் ஆகும்னு. ஃபஸ்ட்டு நாம் ஜனன காலகட்டத்தை பார்த்து பலன்கள் அப்படிங்கிறத சொல்லிவிடுவோம். இதை விட முக்கியமான விஷயம், இங்கே டைம் ஒரு விஷயமே இல்லைங்க. உங்களுடைய கேள்விகள் பதில்கள், உங்களுடைய கேள்விகளாக இருக்குங்கள்ல, சந்தேகங்கள் கேள்விகள், இது எல்லாத்தையும் சொல்கிறதுக்கே நம்ம நிறைய டைம் எடுத்துக்கும். 30 நிமிஷத்துக்கு மேலே கூட பரவாயில்ல, 1 ஹவர் ஆனாலும் பரவாயில்ல, உங்களுக்கு தெளிவாக புரிகிற வரைக்கும் நாங்கள் ஜாதகத்தை கிளியராக சொல்லிவிடுவோங்க. இதை தாண்டி நம்ம எப்படி ஜாதகம் பார்க்குறோம் அப்படின்னா, முதல்ல ஜனன காலகட்டத்தின் அடிப்படையில் பொதுவான பலன்கள் அப்படிங்கிறத சொல்லிவிடுவோம். அதற்கப்புறமா இப்போ இருக்கக்கூடிய கிரகங்கள் அடிப்படையில் இப்போதைக்கு உள்ள சூழ்நிலைகளும், தசாபுக்திகளின் அடிப்படையில் எதிர்காலத்தை வச்சு நம்ம கணித்து சொல்லிடலாங்க. இதை தாண்டி கடைசியாக உங்களுக்கு தெளிவான உங்களுக்கான பரிகாரம் அப்படிங்கிறதையும் சொல்லிடுவோம். இதில் இருந்தே உங்களுக்கு எல்லா டீட்டெயிலும் கிடச்சிரும். கடைசியில் ஜாதகம் இல்லைனாலும் ஜஸ்ட்டு பிறந்த தேதி, நேரம், பிறந்த இடம் மட்டும் சொன்னாலே போதுங்க. நாங்கள் உங்களுக்கு ஜாதகம் பார்த்து பலன்கள்ங்கிறது சொல்லிவிடுவோங்க. நீங்கள் ஜஸ்ட்டு வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் மட்டும் பண்ணாலே போதுங்க, உங்களுக்கான எல்லா டீட்டெயிலும் சொல்லிவிடுவாங்க. சரி, ஓகே, வாங்க இன்றைக்கான வீடியோக்குள்ளே நாம் போகலாம். உங்களுடைய வாழ்க்கை எதிர்காலம் எல்லாம் எப்படி இருக்கும், மிக முக்கியமாக கடன் தொல்லைகள்லாம் எப்படா தீரும், எதிரிகளுடைய தொல்லை ஒளிய என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய ஒட்டுமொத்த ரகசியத்துக்கும் தெளிவாக துல்லியமாக பார்க்க போகிறோம். கடைசி வர பாருங்கள், எல்லாமே உங்களுக்கு சிறப்பாக முடியும். அதற்கு முன்னாடி தனுசு ராசியில் பிறந்த நீங்கள் எந்த மாதத்தில் பிறந்தீங்க அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். மிகப்பெரிய ஒரு அதிர்ஷ்டம் காத்திருக்கு. மறக்காமல் இந்த ஒரு வீடியோவை லைக் பண்ணுங்கள். அப்போ தான் அது என்ன அப்படிங்கிறதும் உங்களுக்கு தெரிய வரும். புத்தி சாதுரியமும் அறிவுத்திறனும் உடையவர்கள் தான் இந்த தனுசு ராசியில் பிறந்த நீங்கள். உங்களுடைய வாழ்க்கையில் பல நேரங்களில் சில தடுமாற்றங்கள் ஏற்பட்டு நீங்கும். இருந்தாலும் வெற்றி என்பது உங்கள் பக்கம் அப்படிங்கிறத மறுத்துவிட முடியாது. எதிர்பார்த்த பண வரவு தாமதப்பட்டாலும் நிச்சயமாக வந்து சேருங்க. திடீர் சோர்வு உண்டாகும். அடுத்தவர்களிடம் உங்களுடைய செயல் திட்டங்கள் பற்றி சொல்வதை தவிர்ப்பதும் நல்லதுங்க. அப்படி சொன்னீங்க அப்படின்னா அந்த செயல் திட்டங்கள் எல்லாம் தோல்வியில் முடியவும் வாய்ப்புகள் என்பது இருக்கின்றது. தொழில் வியாபாரத்தில் இருப்பவர்களாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் அவசரமான முடிவுகள் என்பது எடுப்பதை தவிர்த்து விட வேண்டுங்க. பேச்சாற்றல் மூலமாக உங்களுடைய தொழிலில் மிகப்பெரிய லாபத்தை பார்க்க முடியும் அப்படிங்கிறது விதிங்க. ஆகையால் உங்களுடைய பேச்சுக்களின் மூலமாக லாபத்தை குவிக்க பாருங்கள். உத்தியோகஸ்தர்களாக இருந்தீங்க அப்படின்னா மேல் அதிகாரிகள் சொல்வதை கேட்டு தடுமாற்றம் அடைஞ்சிடாதீங்க. நிதானமாக யோசித்து செயல்படுங்க, நல்லது நடக்கும். உத்தியோகத்தில் நீங்கள் நினச்ச நேரத்தில் வீட்டு இடமாற்றம், சம்பள உயர்வில் இதெல்லாம் கிடைக்கும் அப்படிங்கிறதையும் மறுத்து விட முடியாதுங்க. பண வரத்து சிறப்பாகவே இருக்கும். உங்களுடைய வாழ்க்கையில் நீண்ட நாட்களாக இருந்து வந்த பிரச்சனைகளுக்கு எல்லாம் நிச்சயமாக ஒரு முடிவை உங்களால் காண முடியுங்க. அடுத்தவங்க கிட்ட ஆலோசனை கேட்பது என்பதை தவிர்ப்பது உங்களுக்கு நல்லதாகவே இருக்கும். குடும்பத்தில் நடக்கும் சில விஷயங்கள் உங்களுடைய கோபத்தை தூண்டும் வகையில் இருக்கலாங்க. உறவினர்கள் மத்தியில் இருந்து வந்த பழைய பகைகள் எல்லாம் நிச்சயமாக மாறிடுங்க. அவசரப்பட்டு எந்ததொரு முடிவையும் நீங்கள் உங்களுடைய பிள்ளைகள் விஷயத்தில் இழுத்துறாதீங்க. அது மிக பெரும் ஒரு ஏமாற்றத்தை கொடுக்கலாங்க. பிள்ளைகளால் பேரையும் புகழையும் அடையக்கூடிய ஒரு அற்புதமான யோகம் உங்களுக்கு இருக்கின்றது.
ஒரு சிலர் பார்த்தீங்க அப்படின்னா என்னடா இது இப்படி வந்து தொலைஞ்சிட்டான், எந்ததொரு பணமும் நமக்கு இல்லையே அப்படிங்கிற மாதிரி, நமக்கு ஒரு நல்லதொரு பிள்ளையாக இருந்தால் போதும், எந்ததொரு பிரச்சனையிலையும் ஈடுபடாமல் இருந்தால் போதும் அப்படிங்கிற மாதிரி சிலர் சொல்லுவாங்க. ஆனால் அந்த மாதிரியான புலம்பல் எல்லாம் உங்களுக்கு நிச்சயமாக இருக்காது. பிள்ளைகளால் கொடி கட்டி பறக்க முடியும் என்பதை அதனால் ஒரு நிலை என்பது உங்களுக்கு இருக்கின்றது. அரசியல் ரீதியாக இருந்தீங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் மிகப்பெரும் முன்னேற்றத்தை பார்ப்பீங்க. கட்சி மேலிடத்தினுடைய பார்வை சரியான நேரத்தில் உங்கள் மீது விழுந்து பதவி உயர்வு பொறுப்புகள் எல்லாம் தானாக தேடி வருங்க. ஆகையால் எச்சரிக்கையோட எந்ததொரு வேலையையும் செய்யுங்கள், மனசாட்சிக்கு உட்பட்டு செய்யுங்க. சரியான ஒரு நேரத்தில் சரியான ஒரு பதில்கள், சரியான பலன்கள் உங்களுக்கு கட்சி ரீதியாக அரசியல் ரீதியாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு 100% உறுதியாக சொல்லலாங்க. வழக்குகளில் சாதகமான நிலை என்பது உங்களுக்கு கிடைக்கும். பேச்சு திறமையால் மாணவர்களாக இருப்பவர்கள் சாதிக்கக்கூடிய ஒரு நிலை என்பது இருக்கின்றது. மாணவர்களுக்கு அற்புதமான காலகட்டம் நிச்சயமாக அமையும். நீங்கள் படிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு நினைத்த பள்ளிகளில் கல்லூரிகளில் ஒரு படிக்கக்கூடிய அம்சம் உங்களுக்கு இருக்கின்றது. கூடா பழக்கமும் எளிதில் தொற்றிக்கொள்ளும் அப்படிங்கிறதுனால அது பள்ளி படிப்பு கல்லூரி படிப்பு எதுவாக இருந்தாலும் சரி, அந்த ஒரு காலகட்டங்களில் கொஞ்சம் எச்சரிக்கையோட கவனத்தோடு இருப்பதோட யார் நல்லவன் யார் கெட்டவன், யார் நல்ல நண்பன் அப்படிங்கிறதையும் கெட்ட நண்பன் அப்படிங்கிறதையும் பார்த்து பழகுவது உங்களுடைய வாழ்க்கைக்கு மிக மிக உகந்ததாக இருக்கும் என்பதும் எழுதப்பட்ட விதியாக இருக்கின்றது. இக்கட்டான ஒரு நேரத்தில் கூட சாமர்த்தியமாக செயல்பட்டு சாதகமான ஒரு பலன்களை பெறக்கூடியவர்களாக இருப்பவர்கள் நீங்கள். உங்களுடைய செயல்திறன் என்பது அதிகரிக்குங்க. நெருக்கடியான சமயத்தில் எதிர்பார்த்த உதவிகள் என்பது கிடைக்கும். அப்படிங்கிறதுனால பெரியதொரு பாதிப்புகள் இல்லாமல் சுமூகமான ஒரு வாழ்க்கையையும் உங்களால் நிச்சயமாக வாழ முடியும். சில நேரங்களில் முக்கியமான முடிவுகள் எடுப்பதில் தயக்கம் காட்டுவீங்க. பெருசாக அந்த தயக்கமே வேண்டாம். நல்லது நடக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் இது அப்படிங்கிறத மனதில் நினைத்து கொண்டு முக்கியமான முடிவுகளை எடுங்க. அது உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும். உத்தியோகத்தில் சக ஊழியர்களால் பேரையும் புகழையும் பார்ப்பீங்க. மேல் அதிகாரிகள் சில நேரங்களில் உங்களுடைய திறமையை நினைத்து பொறாமைப்படுவாங்க. நம்மக்கிட்ட கூட இல்லாத ஒரு திறமை என்பது இவங்கிட்ட இருக்கே அப்படிங்கிற மாதிரியான ஒரு பொறாமை அதிகமாக இருக்கும். கொஞ்சம் அந்த நேரத்தில் கவனமாக இருங்க. குடும்பத்தில் நெருக்கம் என்பது அதிகரிக்க வேண்டும் அப்படின்னா மனம் விட்டு பேசுவது நல்லதாக இருக்கும். மனம் விட்டு பேசுனீங்க, வீண் வாக்குவாதங்களை வளர்க்காமல் இருந்தீங்க அப்படின்னா குடும்ப ரீதியாக உங்களால் சிறப்பாக செயல்பட முடியும். பிள்ளைகளிடம் அதிக கோபத்தை காட்டாமல் அன்பாக பழகுவது நல்லதுங்க. மகிழ்ச்சி உண்டாகக்கூடிய ஒரு நல்ல சம்பவங்கள் என்பது உங்களுடைய வாழ்க்கையில் அடிக்கடி நடக்குங்க. எதிர்பாலினத்தவரிடம் பழகும்போது கவனமாக இருந்துக்கோங்க. வீண் அலைச்சல் வேலை பளுவில், அதாவது வீண் அலைச்சலால் வேலை பளு இருக்கத்தான் செய்யும். உத்தியோகத்தில் சில நேரங்களில் கொஞ்சம் அனுசரித்து போங்க, எல்லாமே நன்மையில் முடியும். ஸ்ரீ சரஸ்வதி தேவியை பூஜித்து வணங்கி வந்தீங்க அப்படின்னா உங்களுடைய அறிவுத்திறமை என்பது அதிகமாகும். பல நன்மைகளும் உங்களுடைய வாழ்க்கையில் நிச்சயமாக நடக்குங்க. சகோதர சகோதரிகளாலேயும் பல நன்மைகளை உங்களால் பார்க்க முடியும். எந்த ஒரு காரியத்திலையும் மிக பெரும் வெற்றியை பெற முடியும். எதிர்ப்புகள் எல்லாம் குறைந்துவிடும். எல்லா வகையிலும் உங்களுக்கு கீழ்நிலையில் இருப்பவர்களிடம் கொஞ்சம் அனுசரணையாக நடந்து கொள்ளுங்க. ஒரு தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டிருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய வாடிக்கையாளர்களிடம் உங்களுடைய தொழிலாளர்களிடமும் கொஞ்சம் இரக்கம் என்பது காட்டுங்க. அதிகம் கோபம் என்பது காட்டாதீங்க. அப்படி பண்ணீங்க அப்படின்னா உங்களால் பெரும் லாபத்தை பார்க்க முடியும். பழைய பாக்கிகளை எல்லாம் நிச்சயமாக வசூல் செய்து விடுவீர்கள். உங்களுடைய வாழ்க்கையில் கொடுக்கல் வாங்கல் எல்லாம் சிறப்பாகவே இருக்குங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், அது என்ன அப்படி சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா யாருக்காகவும் கடன் வாங்கி தருவதை வச்சுக்காதீங்க. ஜாமீன் கையெழுத்து அப்படிங்கிறது போடுவதும் வச்சுக்காதீங்க. அது உங்களுக்கு பிரச்சனையை உண்டாக்கலாம். நீங்கள் எதற்கெடுத்தாலும் கோபப்படுவதும் கிட்ட இருக்கக்கூடிய மிக பெரும் ஒரு பலவீனங்க. அதை தவிர்த்தால் பல நன்மைகள் என்பது உங்களுக்கு உண்டாகும். குடும்பஸ்தானத்தில் சூரிய பகவானால் பல நன்மைகள் என்பது உண்டாகும்.
ராகு பகவானாலையும் கேது பகவானாலையும் பல சுப பலன்கள் என்பது கிடைக்கும். குரு பகவானும் சனி பகவானும் உங்களுக்கு பக்கபலமாக இருப்பார்கள் அப்படிங்கிறதையும் மறுத்துவிட முடியாதுங்க. குடும்ப விஷயங்களில் சரியான ஒரு முடிவுக்கு வர முடியாத ஒரு தடுமாற்றம் ஏற்படும் போது குரு பகவானை வணங்கி வந்தீங்க அப்படின்னா நன்மையில் முடியும். உறவினர்கள் தானே அப்படின்னு சொல்லிட்டு ஏனோ தானோ என்று பேசிவிடாதீர்கள். உறவினர்களிடம் கொஞ்சம் கவனமாக பேசுங்க. உங்களுடைய திறமைக்கு உண்டான ஒரு வேலைகள், பதவி உயர்வுகள் எல்லாமே கிடைப்பதற்கு சற்று காலதாமதம் ஆனாலும் நிச்சயமாக கிடைக்கும். கொஞ்சம் எச்சரிக்கையோடு இருங்க. அந்ததொரு விஷயங்கள்லையும் எந்ததொரு விஷயத்துலையும் கவனத்தோடவும் எச்சரிக்கையோடவும் இல்லை அப்படின்னா பிரச்சனை தாங்க. ஆகையால் கேர்லெஸ்ஸாக எதுலேயும் இருக்காதீங்க. அது உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்தி விடுங்க. ஸ்ரீ பைரவரை தீபம் ஏற்றி வணங்கி வந்தாலும் பல நன்மைகள் என்பது உண்டாகும். தடைகள் என்பது நீங்கி காரியத்தில் வெற்றி என்பது கிடைக்கும். நீண்ட நாட்களாக இழுபறியாக இருந்த எந்ததொரு காரியத்தையும் உங்களுக்கு சாதகமாக முடித்து கொள்ள முடியுங்க. அந்ததொரு நேரத்தில் உங்களுக்கு சனி பகவான் பக்கபலமாக இருப்பார் அப்படிங்கிறது எழுதப்பட்ட ஒரு விதியாக இருக்கின்றது. மற்றவர்களுக்காக வாதாடி வெற்றி பெறுபவர்களாகவும் இருப்பீங்க. முன்கோபத்தை குறைக்க வேண்டியது என்பது ரொம்ப அவசியங்க. பேச்சினால் ஏற்பட்ட ஸ்தாபங்கள் நீங்கி பிரிந்திருந்தவர்கள் எல்லாம் மீண்டும் ஒன்று சேர்வீங்க. நட்பு பாராட்டுவீங்க. மனதில் புது தென்பு உற்சாகம் என்பது உங்களுடைய வாழ்க்கையில் வருங்க. எதிர்பாராத நேரத்தில் எதிர்பாராமல் கிடைக்கக்கூடிய அந்த உதவி உங்களுடைய வாழ்க்கையை முற்றிலுமாக மாற்றிவிடும். விஐபிகள், பிரபலங்கள் இவர்களுடைய நட்பு தான் உங்களுடைய வாழ்க்கைக்கு ஏணிப்படியாக அமையும் அப்படிங்கிறதுல எந்த விதமான ஒரு மாற்று கருத்துமே இல்லைங்க. வீடு மனையெல்லாம் வாங்கக்கூடிய ஒரு யோகம் என்பது உங்களுக்கு இருக்கின்றது. பாதியில் நின்ற பணிகளை சிறப்பாக செய்து முடிவீர்கள். புதிய பொறுப்புகள் எல்லாமே உங்களை தேடி வருங்க. விரும்பிய இடத்திற்கு நீங்கள் சென்று குடி புகுவீர்கள். குடும்ப ஒற்றுமை என்பது அமோகமாக இருக்கும். குடும்பத்தில் அமைதியும் நிச்சயம் உண்டு. உங்களுடைய வார்த்தைகளுக்கு மதிப்பு கிடைக்கும். சமூகத்தில் அந்தஸ்து என்பது உயர்ந்து விடுங்க. ஆடை ஆபரண சேர்க்கை என்பது நிச்சயமாக உண்டு. பணத்தை சேமிப்பதற்கான, பணத்தை குவிப்பதற்கான ஒரு வாய்ப்புகளும் உங்களை தேடி வருங்க. அதே போன்று குடும்பத்திற்கு தேவையான பொருட்களை வாங்கி போடுவீங்க. எல்லோரிடமும் அன்பும் அக்கறையும் காட்டுவது என்பது உங்ககிட்ட இருக்கக்கூடிய பெரும் பலம் என்று தான் சொல்ல வேண்டுங்க. அதே போன்று ராமாயணத்தில் சுந்தரகாண்டம் பாராயணம் செய்வது என்பது மனக்குழப்பத்தை போக்கும். உங்களுடைய காரியத்தில் வெற்றி என்பது உண்டாக உதவும். இதை செய்யுங்க. பூர்வீக சொத்துக்களில் இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக வந்து சேருங்க. வழக்குகளில் சாதகமான ஒரு நிலை என்பது உண்டு. சொத்து பிரச்சனைகளில் இருந்து வந்த தடை தாமதங்கள் இழுபறிகள் எல்லாமே நிச்சயமாக நீங்கிடுங்க. நீங்கள் யாருக்காவது உதவி செஞ்சுருந்தீங்க அப்படின்னா அந்த உதவிக்கு கைமாறாக உங்களுக்கு எதிர்பாராத ஒரு நேரத்தில் பெரியதொரு உதவியாக தேடி வருங்க. அதுதான் அதிர்ஷ்டதொரு வாய்ப்பு, அதுதான் யோக வாய்ப்பு அப்படின்னு சொல்லிட்டு உறுதியாக நிச்சயமாக சொல்லலாங்க. எதிர்பார்த்தது போலவே நடந்துருச்சு அப்படின்னா அதை விட மிகச்சிறந்த ஒரு சந்தோஷம் என்பது இருக்க முடியாது. அப்படி பல சம்பவங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் நடக்குங்க. தேவையற்ற மன சஞ்சலங்கள் என்பது சில நேரங்களில் உண்டாகலாம். ஒரு நேரத்தில் மட்டும் கொஞ்சம் மன தைரியத்தோடு இருந்துக்கோங்க. யாரையும் நேருக்கு நேர் எதிர்க்காமல் அனுசரித்து செல்லுங்கள். எல்லாம் நன்மையில் முடியும். வயிறு தொடர்பான சில பிரச்சனைகள் என்பது கண், காது, சர்மம் தொடர்பான பிரச்சனைகள் என்பது கொஞ்சம் தொல்லை செய்யலாங்க. பெரியதொரு பாதிப்புகள் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல முடியாதுங்க. அதே போன்று நீங்கள் செய்யக்கூடாத சில விஷயங்களும் இருக்கின்றது. மது, மாது, சூது, ரேஸ், லாட்டரி இந்த மாதிரியான விஷயங்களை அறவே ஒதுக்கிடுங்க. அது உங்களுடைய வாழ்க்கைக்கு மிகப்பெரிய ஒரு தடையாக வந்து நிற்கும். உங்களுடைய வாழ்க்கையையே முழுமையாக அது அழித்துவிடவும் செய்யலாம். இந்த விஷயங்களை தவிர்த்திடுங்க. அதே மாதிரி நீங்கள் செய்ய வேண்டியது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, இயலாதவர்களுக்கு உங்களால் முடிந்ததை செய்யுங்கள். முடிந்தவரை உதவி செய்ய முடியலை அப்படின்னாலும் உபத்திரவம் செய்யாமல் இருங்கள். இதனால் உங்களால் மிகப்பெரிய ஒரு முன்னேற்றத்தை, மிகப்பெரிய அளவிலான ஒரு லாபத்தை எந்ததொரு விஷயத்திலையும் பார்க்க முடியும் அப்படின்னும் 100% உறுதியாக நிச்சயமாக சொல்லலாங்க.
குடும்பத்தில் சுப காரியங்கள் என்பது அடிக்கடி நடக்கும். திருமணத்தில் தடை தாமதங்கள் என்பது ஈடேற போகுதுங்க. தடை தாமதங்கள் என்பது இருந்துச்சு அப்படின்னா அது தானாகவே முடிவுக்கு வருங்க. இதை செய்யணும் அதை செய்யணும் அப்படின்னு ஒரு விஷயம் எல்லாம் எதுவும் கிடையாது. தானாகவே அது எல்லாம் சரியான நேரத்தில் முடிவுக்கு வருங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு காலகட்டத்தில் உங்களுக்கான அதிர்ஷ்ட எண்கள் என்ன அப்படி சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா 1, 3, 8. அதிர்ஷ்டமான நிறங்கள் பச்சை, மஞ்சள் நிறம். அதிர்ஷ்டமான கிழமை திங்கள், வியாழன், சனி. அதிர்ஷ்டமான மாதங்கள் அப்படி சொல்லிட்டு பார்க்கும்போது ஒவ்வொரு வருடத்துலேயும் ஜூன், ஜூலை, செப்டம்பர், டிசம்பர் இதெல்லாம் அதிர்ஷ்டமான மாதங்களாக உங்களுக்கு இருக்கின்றது. இதையெல்லாம் பயன்படுத்தி உங்களால் மிகப்பெரிய வெற்றியை நிச்சயமாக பார்க்க முடியும். அது மட்டும் இல்லாமல் தனிப்பட்ட முறையில் ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னா கீழே இருக்க நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு தெளிவாகவும் விளக்கமாகவும் பொறுமையாகவும் ஜாதகம் பார்த்து பலன்கள் அப்படிங்கிறது சொல்லுவாங்க. ஜாதக பலன்கள் தெளிவாகவும் பொறுமையாகவும் இருக்குங்க. சரிங்க, இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். இப்போ தான் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி நல்ல வீடியோவில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.